ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கா, அயன் சத்து கம்மியா இருக்கா, இன்க்ரீஸ் பண்ணிடலாமா? எப்படி அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த ஆரோக்கியத்தை அள்ளி தரும் முருங்கைக்கீரை பொடி வச்சுதான். இதுக்கு தேவையான பொருட்கள் அளவுகளோட மேல டிஸ்பிளே பண்றேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நான் முருங்கை இலையை நிழல்ல காய வச்சு இந்த மாதிரி கவர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். கடாயில இதை சேர்த்துட்டு 3-4 நிமிஷம் லோ ஃபிளேம்லயே நல்லா வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கலர் மாறி உடையிற பதம் வரும். அந்த ஸ்டேஜ்ல இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுட்டு நான் சொன்ன தேவையான பருப்பு பொருட்கள் எல்லாத்தையுமே தனித்தனியா சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுட்டு ரெண்டத்தையும் தனித்தனியா மிக்சர் ஜார்ல அரைச்சி ஒன்னா மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்துட்டீங்கன்னா ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடும். சுட சுட சாதம் போட்டு இந்த முருங்கைக்கீரை பொடியை போட்டு நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்பவே கொடுத்து பழக்கிட்டு வாங்க. அவங்களுக்கு நல்ல அயன் சக்தி இம்ப்ரூவ் ஆகும், ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆகும். குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இட்லிலையும் பிரட்டி சாப்பிடலாம், தோசையிலையும் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.